Okay, next we are going to discuss about radioactive decay law. Okay, radioactive decay law. ஸோ இது எப்படின்னா, அதாவது ரேடியோஆக்டிவ் decay lawனா ஃபைனலாக, அதாவது ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, 100 நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு சர்டன் டைம் ஆகுது, ஃபைனலாக எவ்வளோ நியூக்ளியஸ் வந்து லெஃப்ட் அவுட் ஆகுது, அதாவது ரேடியோஆக்டிவ் டிகே ஆனதுக்கப்புறம், டிஸ்இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நியூக்ளியஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த லா. ஸோ இது எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து at time equal to 0 we have a n naught nuclei, அதாவது ஒரு நிறைய நியூக்ளியர் இருக்குது, ஒரு 100 150 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். n naught nuclei இருக்குது, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் 100 100 சொல்கிறேன், it would be a uncountable. so n naught nucleus, then after time t, at time t equal to தான் டீலேருந்து ஒரு டைம் ஆனதுக்கப்புறம் n naught become என்னவா மாறும்னா n மாறும், n நாட்லேருந்து n ஆயிரும். இதில் நடுவில் n நாட்லேருந்து என்னன்றது வந்து என்னென்னா குறைஞ்சது, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றது, என்னன்றது வந்து லெஃப்ட் அவுட். ஓகே, லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். n நாட் மைனஸ் என்னன்றது வந்து இட் இஸ் டிகே ஆனது. நெக்ஸ்ட் இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம் டைம் டிடி, இங்கேருந்து ஒரு டிடி டைமில் இது என்ன ஆகும், என்னன்றது வந்து டி என்ன குறையும் சின்ன டைமில். ஓகே, we already know what is the activity of the disintegration. okay, activity of the formula என்ன, we know that is activity of the nuclei would be minus dn by dt, அதாவது change in number of nuclei per rate of change of the nuclei, then the dn by dt அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனாக we are going to include that this activity is directly proportional to the number of left nuclei அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆக்டிவிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, எவ்வளோ லெஃப்ட் இருக்குன்றதை பொறுத்து. ஏன் அப்படின்னா, இப்போ என் நாட்லேருந்து என்னன்னு மாறுச்சு இல்லையா, இது வந்து கொஞ்சமாக நிறைய வந்து என் நாட்லேருந்து ஒரு 100லேருந்து ஒரு 25 தான் மீதி இருக்குது அப்படின்னா, 25லேருந்து குறையிறதுக்கு இன்னும் டைம் கம்மியாக இருக்கும். இப்போ 100லேருந்து 75 தான் குறைஞ்சி, 100லேருந்து பேலன்ஸ் 75 இருக்குன்னா இப்போ அதிகமாக இருக்குது, அப்போ இன்னும் என்ன ஆகும், அதிகமாக குறையும். அதாவது எவ்வளோ லெஃப்ட் அவுட் இருக்கோ அதை பொறுத்து ஆக்டிவிட்டி நடக்கும். அதாவது லெஃப்ட் அவுட் வந்து நிறைய இருந்துச்சுன்னா ஆக்டிவிட்டியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா பிகாஸ் டிஎன் பை டிடி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். லெஃப்ட் அவுட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆக்டிவிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வி கேன் சே ஏசி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்ம என்ன பண்ணலாம், வி ஹவ் டு இன்ட்ரடியூஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரொபோஷனல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு we are going to introduce a constant lambda. ஸோ lambda அப்படின்றது வந்து என்னென்னா, we call that as a decay constant அப்படின்னு சொல்லுவோம். you can write where lambda அப்படின்றது வந்து என்னென்னா decay constant. so activity ஓட formula இது, so we can use it here. so activity would be equal to minus tn by dt would be equal to lambda into n. okay, so இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், that would be n வந்து இந்த சைடு வந்துடும், மைனஸ் dn by n would be equal to lambda into dt. ஓகே, lambda into dt. now இது என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடும் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இன்டெகிரேட் ஆன் போத் சைட், you can write it here. so integrate on, okay, you can do it here, integrate on both side, integrate on both sides. so there will be integral of dn by n negative, and here அந்த நெகட்டிவ் இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம், that is minus lambda integral of dt. ஓகே, ஸோ நம்ம இப்போ லிமிட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக எவ்வளோ நியூக்ளியஸ் இருந்துச்சு, n நாட் நியூக்ளி, ஃபைனலாக குறைஞ்ச நியூக்ளி வந்து n நியூக்ளி, இனிஷியலாக டைம் ஈக்குவல் டு 0, ஃபைனலாக டைம் ஈக்குவல் டு t. ஸோ இப்போ இது வந்து 1 by x into dx ஓட ஃபார்முலா, ரைட். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 1 by x into dx அப்படின்றது வந்து என்னது, இது that would be log x. ஓகே, இது வந்து that would be log x or ln x, whatever it is we can say. அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், that would be ln of n. ஸோ இது இங்கேருந்து எழுதுவோம், that is I can write it from here. ஸோ dn by dn என்னன்றது வந்து என்ன வரும்னா ln of n வரும். ஸோ ln of nன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு ln of n அப்படின்னு எழுதிட்டு லிமிட், that is n நாட், இங்கே வந்து n, இங்கே வந்து ஈக்குவல் டு லேம்டா மைனஸ் லேம்டா இன்ட்டு டி அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம n இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ln of n minus n naught would be equal to minus lambda into t, minus lambda into t. அதே மாதிரி லாகுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, ln of a minus b னா அது எப்படி எழுதலாம்னா ln of a by b அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ln of a minus b னா அது ln of a by b அப்படின்னு எழுதலாம். இங்கே அதே தான் எழுத போகிறோம். ஸோ you can write it here. so you can write it from here, that is ln of
n by n naught would be equal to minus lambda into t. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த லானை போக வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா டேக் திருப்பி இன்னொரு லான் எடுக்கணும். ஸோ இன்னொரு லான் எடுத்தோன்னா இது என்ன மாறிடும்னா this become n by n naught equal to this become e power minus lambda t. E இப்போ எக்ஸ்போனண்ட் வந்துடும். then n would be equal to n naught e power minus lambda t. So this is a very very important equation. So finally we got the number of left nuclei would be initial nuclei lambda times t. Okay, so this is what left out. Okay, and இதே equation so first I hope you understand this. Then இதே equation we can also write in a various forms. Okay, first form என்ன எழுதலாம் அப்படின்னா mass equation form. So mass equation form எழுதும்போது we can write, we know already that is n equal to n naught e power minus lambda t ன்னு கண்டுபிடிச்சோம். இதை மாஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் அவுட் மாஸ் வந்து எழுதும்போது left out mass அப்படின்னு எழுதும்போது that would be m would be equal to m naught e power minus lambda t. இதான் வந்து left out mass. ஓகே, இதே ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவிட்டியாகவும் எழுதலாம். சேம் ஈக்குவேஷன், ஆக்டிவிட்டி ஃபார்ம். ஸோ ஆக்டிவிட்டி ஃபார்ம் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ஈக்குவேஷனில் லேம்டாவை மல்டிப்ளை பண்ணணும் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, we can say multiply, okay, n equal to n naught e power minus lambda t multiply lambda on both sides. Whenever this become n lambda, this become n naught lambda, this become e power minus lambda t. What is n lambda? We already know that activity become lambda times n. So we can say this become the final activity, this is the initial activity, lambda into the initial activity e power minus lambda t. Okay, so there are three radioactive decay equation that is very important. முதல் வந்து number 1, that is n equal to n naught e power minus lambda t. Number 2, m would be equal to m naught e power minus lambda t. Number 3, that is activity would be equal to ac naught into e power minus lambda t. These are the three important equations in the radioactive decay. Okay, அதே மாதிரி for this one we can also draw the graph, that is okay, so இது வந்து active number of nuclei is decreasing exponentially, correct. ஸோ இங்கே நம்ம டைம் எடுத்துக்கலாம், இங்கே டைம். ஸோ இங்கே வந்து n naught nuclei அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக n naught nuclei இருக்கும், இது வந்து டைம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த n naught nuclei வந்து exponentially will decrease like this, and then it will attain the constant. Okay, so n naught nuclei, and finally it will comes under n nuclei. So this is the graph for that is a graph for radioactive decay. Okay, that is initially n naught nuclei, after the time increase ஆக கிராஃப் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது எண்ணும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரீஜனில் வந்து மிடில் இருக்கும். தென் இட் வில் கீப்ஸ் ஆன் ரெடியூசிங் n1 and n2 n3 so on. Okay.